ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சே சம்மர் சில் அவுட் சே. திடீர்னு ஒருத்தங்க வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தாங்க, அவங்க வந்துட்டு அதுல பார்ட்டிசிபேட் கூட பண்ணல, அவங்கள டக்குன்னு ஒரே ஓவர் நைட்ல வைரல் ஆக்கி விட்டுருச்சு. இது உங்க பார்வையில எப்படி இருக்கு? இந்த மாதிரி கூவாகத்துல வந்து பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதனால தான் நான் சோஷியல் மீடியா வீடியோவும் கொடுத்தேன். நான் லைக் மோர் தென் 2 to 3 crores மட்டுமே வந்து நான் பியூட்டி பேஜென்ட்க்கு வந்து நான் நாலேஜ்க்கு இல்லை. நமிதா மாரிமுத்து பின்னாடி இந்த டைட்டில்ஸ்லாம் வரணும்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். டு பி ஃப்ராங்க், நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் எல்லா இடத்துலையும் இது நடக்கிறது இல்லை. அழகு திறமை பண்ணிட்டு பார்க்கல, இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அழகு சார்ந்து இருந்தாலுமே எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஒரு விஷயம் வரும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டார்க்கான ஒரு சீக்ரெட் மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப நெருக்கமான வந்து க்ளோஸ் அண்ட் லைக் அண்ணான்னு நம்ம நினைக்கிற பர்சன்ஸ், லைக் வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற பர்சன்ஸ். வாட் இஸ் யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன்? டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு 2 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அந்த ஐஸ் க்யூப்ஸ் ஃபுல்லாக மசாஜ், சாஃப்ட் மசாஜ் பண்ணுறேன். இது நம்ம நேச்சுரலாக ஒலிவா ஜெல் வந்து இந்த சம்மர் டைமில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உடம்பு ரொம்ப டேன் ரிமூவ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இன்ஸ்டண்ட்டாகவே பார்க்கலாம், டேன் ரிமூவ் ஆகும். நைட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா கொலாஜன்ஸ் கேப்சூல், அது வந்து எந்த ஜென்டர் வந்து எடுத்துக்கலாம். திருநங்கையாக இருந்து ஒரு மிஸ் யூனிவர்ஸ் போக முடியுமா அந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் மனசுல கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னா அந்த பெண்களுக்கு மட்டுமான ஒரு பிரத்யேகமான அழகி போட்டி. ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ் உமன் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் பண்ணுற விஷயம் உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அதை நான் சொல்கிறேன். அதை ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்கன்னு நான் யோசிக்கிறேன். என்னடா இது நல்லது சொன்னால் கூட திட்டுறாங்களே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். அழகாக நிறைய பேரியர்ஸை உடைச்சிட்டு அவங்களுக்காக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண ஒரு பர்சன் இருக்காங்க. வி ஹாவ் நமிதா மாரிமுத்து வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம். ஐபிசி மங்கனியர்களுக்கு என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள். எஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நல்லா இருக்கேன். அதில் நல்லா ஸ்மைலிங்கா அழகா இருக்கு அதை பார்க்கறதுக்கு. அது எப்பயுமே என் கூட இருந்தது. அண்ட் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த கூவாகம் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக வந்திருக்கீங்க. அண்ட் ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டில் செப்டம்பர் வந்து மிஸ் யூனிவர்ஸ் நேஷ்னல் ஃபைனலிஸ்ட்டாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ் உமன் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து திருநங்கையாக இருந்து ஒரு மிஸ் யூனிவர்ஸ் போக முடியுமா அந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் மனசுல கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னா அந்த பெண்களுக்கு மட்டுமான ஒரு பிரத்யேகமான அழகி போட்டி. அந்த போட்டி வந்து கலந்துக்கிட்டு அதில் நேஷ்னல் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டு அங்கே போய் நம்ம தமிழ்நாட்டுக்கும் எங்களுடைய சமுதாயத்துக்கும் பெருமை சேர்த்து வந்தேன். அதுக்கப்புறம் செப்டம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 மூவி பண்ணேன். இப்போ மூவிஸ் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பிஸ்னஸ் ஃபுல்லாக நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பிஸ்னஸ் கொண்டு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக ஓப்பன் பண்ண போகிறேன். எஸ், உங்களை இப்போ நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர், மாடல் அண்ட் ஒரு ஆண்டர்பிரனர் எல்லா விஷயங்களுமாவே இருக்கீங்க. யூ ஆர் ஆல்சோ அன் மென்டார். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து வழிகாட்டிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு விமன் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இதில் இருக்கிறப்போ நம்ம வந்து உள்ளே போகிறப்போ நிறைய தடைகள் வந்திருக்கும். எப்படி ஈஸியாக உள்ளே போக முடியாது. ஆனால் அதையும் மீறி நீங்கள் உள்ளே போய் இப்போ நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக, அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே பெருமை கொள்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, ஆனால் அது அங்கே ஒரு தடை வந்து நிற்கும். அந்த மாதிரி தடைகள் என்னவா இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி மென்டர் தான். அவங்களுக்கு ப்ராப்பரான மென்டர்ஸ் கிடச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வந்து யார்கிட்ட வந்து லைக் வந்து கேட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அந்த ஷோக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த ஷோக்கு வந்து எப்படி ட்ரெஸ் ரெடி பண்ணுறது, இல்லை அவங்கள வந்து வாக் பண்ண ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் வந்து ப்ராப்பர் மென்டர் இல்லாமல் தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் மென்டர் கிடச்சிட்டாவே வந்து லைக் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில், ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 years லைக் ஒவ்வொரு விஷயத்துக்கும் லைக் வந்து நான் மும்பை போயிருக்கேன், நான் வந்து நிறைய ஊருங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ கடைசியாக பேங்காக் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்
விஷயங்கள் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி 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 அந்த யார் ட்ரெயின் பண்ணுவோம் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான பீப்புள் கிடைக்கணும்னு என் மனசில் பட்டுச்சு. பிகாஸ் அந்த வழி எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு ப்ராப்பர் மென்டர் கிடைச்சா எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. அதாவது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ஆனா நான் இனி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அந்த கண்டிப்பாக ஆப்வியஸாக அதான் என் லைஃப்பில் எப்பயுமே. பிகாஸ் வந்து அந்த வலி வேதனைகளை வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு ரொம்ப தெரியும். லைக் வந்து ஒரு விஷயம் கிடைக்காட்டி அதோட வலி வேதனை வந்து நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய வாட்டி நிறைய வாய்ப்புகள் தேடி போகிறப்ப அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்காம போகிறதுக்கு வந்து காரணங்கள் என்ன காரணம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மற்றவங்களுக்கும் அந்த காரணத்தோட அவங்களுக்கு வந்து அந்த அந்த விஷயம் கிடைக்காம போகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால தான் நிறையா விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மூவி ஆகட்டும், இப்போ வந்து ஒரு படத்தில் ஒரு பாட்டும் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும். ஃபேஷன் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கூட வந்து நேஷனல் இன்டர்நேஷ்னல் ட்வைஸ் போயிட்டு வந்தேன். தாய்லாந்துக்கு போனேன், அப்போ ஸ்பெயின் போனேன், மிஸ் டிரான்ஸ்டார் இன்டர்நேஷனல் போனேன், அப்போ மிஸ் இன்டர்நேஷனல் குயின் போனேன். பெண்கள் கூட இப்போ வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமிதாவுக்கு மட்டும் பண்ணல, வரப்போகிற யங் ஜென்ரேஷன் வந்து அவங்க தெரியணும். பிகாஸ் வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகுமான்னு தெரியாமல் இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகும், நமக்கு டேலண்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதும், அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைஃப் போக முடியும்னு சொல்லி காட்டுறதுக்காக மட்டும்தான். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த பேஜெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஓகே அழகாக நடந்து வராங்க, ஒரு ஐ கேண்டியான ஒரு விஷயமா தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு எஃபர்ட் இருக்குல்ல மேம். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. நான் ஒவ்வொரு இடத்துலையும் நானாக போய் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டேன், நானாக ட்ரெயின் ஆகிக்கிட்டேன், எனக்குன்னு ஒரு ப்ராப்பர் மென்டர் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டி இருக்கும், செல்ஃபாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நம்ம ஐ கேண்டியை தாண்டி பின்னாடி இருக்கிற வழிகள் என்ன? ஐயோ அது அது கண்டிப்பாக வந்து நீங்கள் மட்டும் இல்லை, எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு விஷயம் அழகாக இருந்தால் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குல்ல அவ்வளோதான் நினச்சிப்பாங்க. பட் அந்த அழகாக இருக்கிற விஷயம் பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வந்து ஒரு ஷோக்கு பேப்பர் ஆகினாங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக அவங்க 3 months டயட்டில் கண்டிப்பாக இருந்தால் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து டயட், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ஆகணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ரெஸ்ஸஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக் ஹீல்ஸ் போட்டு நடக்கணும். இப்போ புதுசாக மாடலிங் பண்ணுறவங்கன்னா இப்போ 3 inches 5 inches 7 inches போட்டு நடக்க சொன்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது. இப்போ வந்து ஒரு ட்ரெயினான மாடல்ஸே வந்து ஒரு கண்டிப்பாக லைக் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ப்ராக்டிஸ் ஆகி வாக் பண்ணுறதுக்கு. பிகாஸ் வந்து நம்ம வாக் பண்ணுறப்ப நம்ம ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ஐ கான்டாக்ட் வச்சு தான் நம்ம வந்து வாக் பண்ணுவோம். இல்லாட்டி வந்து லைக் கீழே ஆடியன்ஸ் பார்த்து நம்ம கீழே செருப்பு பார்த்து நடக்க முடியாது. ஸோ அந்த நிறையா விஷயங்கள் ட்ரெயின் ஆகணும், நிறையா விஷயங்கள் அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். அதே மாதிரி ஆப்வியஸாக பியூட்டி பேஜெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். லைக் வந்து இப்போ என்னதான் வந்து லைக் வந்து 75% ஆஃப் பியூட்டி பேஸ் பண்ணாலும் 25% ஆஃப் கண்டிப்பாக எனக்கு பொறுத்த வரைக்கும் நாலேஜ் அவங்க கண்டிப்பாக வந்து நாட்டில் நடக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட ஃபியூச்சர் கோல் எப்படி அவங்க லைக் வந்து பீப்புள் எப்படி அவங்க இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. பிகாஸ் பீங் அ பியூட்டி குயின் கண்டிப்பாக அதர் குயின்ஸ்க்கு அவங்க இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ப்ராசஸ் நிறையா இருக்குது பின்னாடி. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒருத்தங்க அவங்கள வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கணும். அதுலேருந்து அவங்களோட காஸ்டியூமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு செலவு இருக்கணும். நீங்கள் வந்து அதுக்குள்ளே போகிறப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் போகிறோம், எல்லாத்துக்குமே ஒரு செலவு ஆயிருக்கும்ல. அது எவ்வளோ மேம் நீங்கள் வந்து செலவு பண்ணியிருந்தீங்க? அது நிறைய லட்சங்கள் மட்டும் சொல்ல முடியாது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெயின் போகிறப்பே லைக் மோர் தென் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். லைக் வந்து 60 to 70 lakhs பண்ணேன். இப்போ தாய்லாந்து போகிறப்ப 50 lakhs, மிஸ் யூனிவர்ஸ்க்கு இப்போ 50 lakhs, லைக் மோர் தென் 2 to 3 crores மட்டுமே வந்து நான் பியூட்டி பேஜெண்ட்டுக்கு வந்து நான் நாலேஜ்க்கு இல்லை. நமிதா மாரிமுத்து பின்னாடி இந்த டைட்டில்ஸ்லாம் வரணும்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து லைக் வந்து இப்போ நம்ம டாக்டர் படித்தாலும் சரி, ஒரு இன்ஜினியர் படித்தாலும் சரி, அந்த டாக்டர் இன்ஜினியர் போகிறதுக்கு நம்ம டாக்டர் இப்போ சப்போஸ் டாக்டர் நமிதானா அந்த டாக்டருக்கு நம்ம செலவு பண்ண படிக்கிறதுக்கு. இன்றைக்கி நமிதா மாரிமுத்து மிஸ் யூனிவர்ஸ்னா செலவு பண்ண தான் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த செலவு நான் ரொம்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் சினிமாவில் ஆகட்டும், லைக் என்னோட பிஸ்னஸ் ஆகட்டும் சம்பாரிச்சு பண்ணல. என்னோட பியூட்டி, என்னோட ஃபேஷன், என்னோட பேஷனில் தான் நான் போட்டேன். நான் எவ்வளோ ஐ கேண்டி அழகான விஷயம், நிறைய அழகு சார்ந்து இருந்தாலுமே எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஒரு விஷயம் வரும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கிற இந்த ஒரு டார்க்கான ஒரு சீக்ரெட் மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த ஃபீல்டு போனாலும் நமக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கும். பேசிக்காகவே பெண்களுக்கு இது நடக்குது அப்படிம்பாங்க, ஆனால் எல்லாருக்குமே இது நடக்கும்ல. நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எந்த ஃபீல்டில் வந்து இருக்கோ இல்லையோ, பட் வந்து டிபெண்ட் அப்பான் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் வந்து என்ன சொல்ல வருது, நான் வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸில் போனேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து மீடியாவில் ஆகட்டும், வந்து மாடலிங்கில் ஆகட்டும், ரொம்ப நெருக்கமான வந்து க்ளோஸ் அண்ட் லைக் அண்ணான்னு நம்ம நினைக்கிற பர்சன்ஸ், லைக் வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற பர்சன்ஸ், அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி தான் நான் உள்ளேயே போனேன் நான். ஸோ அவங்க கூட ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவில் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயம் நடந்ததே இல்லை. மாடலிங் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் மெயில்ஸ் பண்ணுவாங்க. லைக்
வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தரேன் அந்த ப்ராஜெக்ட் தரேன் லைக் வந்து அதெல்லாமே நம்ம பார்த்தாவே தெரியும் ஸ்கேம் கண்டிப்பாகவே தெரியும் உங்களுக்கு வந்து 2 lakhs தரேன் 3 lakhs தரேன் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் தரேன் இந்த ப்ராஜெக்ட் தரேன் பட் அடுத்த விஷயம் கேட்டால் கண்டிப்பாக வேறு தப்பாக தான் பேசுவாங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே நான் இருந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே நான் வளர்ந்தனால எனக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுறப்ப அந்த காஸ்டிங் டீம் யார் அந்த டீமில் வந்து யார் உண்மையான டேரக்டர்ஸ் ஆகட்டும் லைக் வந்து அந்த பிஆர்ஓஸ் ஆகட்டும் இவங்களாம் வந்து உண்மையாகவே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா இவங்க ப்ரீவியஸ் ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி தான் நான் வந்து இதை எடுப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது நோனா நோ அது அவங்க தான் சொல்லணும் வாயை திறந்து ஸோ வந்து லைக் வந்து தப்பு சொல்ல முடியாது தப்பு பண்ணி தான் மேலே வரணும்னு அவசியம் எந்த விஷயத்துலையுமே இல்லை கண்டிப்பாக நான் வந்து என்ன நம்பினேன் நான் என்னோட திறமை கண்டிப்பாக ஒரு நாள் உலகத்துக்கு தெரிய வரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ எந்த தப்பான விஷயத்துலையும் போகாமல் நம்ம நாள் வரும்போது நம்ம நம்பிக்கை வச்சு தான் நான் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி வந்தேன் ஸோ அதை எனக்கு கை கொடுத்துட்டு வந்துச்சு அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு அவங்க போல்டாக வெளியே வர விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ கூட வந்து நிறைய பேர் இந்த கூவாகம் ஃபெஸ்டிவல் டைம் வந்து நிறைய பேர் ஃபேமஸ் ஆனாங்க திடீர்னு ஒருத்தங்க வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் கூட பண்ணல ஆனால் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் அது 30 செகண்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் அவங்கள டக்குன்னு ஒரே ஓவர் நைட்டில் வைரல் ஆக்கி விட்டுருச்சு இது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் வந்து முதல்லலாம் வந்து ஒரு 10 திருநங்கள் பேர் தான் வெளியே தெரிஞ்சிட்டே இருந்தது லைக் 10 திருநங்கள் லைக் வந்து ஆகட்டும் அவங்க பேர்லாம் இருக்குது ஃபேமஸானவங்க 10 பேர் மட்டும் தான் வெளியே தெரிஞ்சிட்டே இருந்தாங்க பட் இப்போ அப்படி இல்லை யார் அழகாக இருந்தாலும் அவங்க அழகை வெளியே கொண்டு வந்து காட்டுறாங்க அது மக்கள் கொண்டாடுறாங்க லைக் அவங்க ப்ரொஃபஷன் வைஸ் அது பக்கத்து தேவையில்லை நம்மளுக்கு பட் பியூட்டியை செலிப்ரேட் பண்ணுறாங்க அது பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல எனக்கு உங்களுக்கு தெரியும் லைக் வந்து கும்பமேளாவில் ஒரு பொண்ணு ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு ஹீரோயினே ஆகிட்டா ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப அந்த யாரோ ஒரு திருநங்கள் லைஃப்பில் வந்து மாற்றம் வந்துச்சுன்னா ஒரு ஹாப்பி தான் எனக்கும் ஹாப்பி தான் எஸ் அதில் ஒரு கிளிப்பிங் நாங்கள் பார்த்துருந்தோம் அங்கே வந்துட்டு நம்ம எல்லாருமே அந்த ஒரு எதிர்பார்க்காததை வந்து நம்ம எதிர்பார்த்து உட்கார்ற மாதிரி தான் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அங்கே வந்து ஒரு வின்னிங்கிறது வேற ஒரு விஷயம் இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி கூவாகம் அந்த ஒரு பியூட்டி பேஜெண்ட்டாக இருக்கட்டும் அதுலேயும் வந்து பாலிடிக்ஸ் இருக்கா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்காக வந்து யுவனியான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் என்னோட பேத்தியை நான் ட்ரெயின் பண்ணேன் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 3 months வந்து ப்ராப்பர் டயட்டில் இருந்து ப்ராப்பரான காஸ்டியூம்ஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க கூவாகத்துக்கு மட்டும் அந்த பொண்ணுக்கு மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியா மேக்கப் அவங்க ஜியா மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து விஜய் டிவியில் எல்லா ஆர்டிஸ்ட்க்கு ஒர்க் பண்ணுறவங்க மணி ஹேர் ஸ்டைலிஸ்ட் ப்ராப்பரான ஒரு டீம் வச்சு ப்ராப்பரான ப்ளவுஸ் டிசைனர் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து மும்பைலேருந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணேன் அவங்களுக்கு 75,000க்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணேன் நான் சாரீ வந்து நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான சாரீலாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு லைக் ரொம்ப அழகாக ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை ஜாஸ் வந்து எனக்காக டெல்லியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஸோ அந்த பொண்ணு போகிறப்ப லைக் மார்னிங் ஆடிஷன் அவுட்டு அவன் வந்து சிண்ட்ரலாக கவுன் போட்டாள் அந்த கவுன் அதுக்கப்புறம் ஈவினிங் சாரீ ப்ளவுஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா பட் டாப் 7 வந்த பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஆஃப் கூவாகம் பட் டாப் 3 வரல பிகாஸ் எனக்கு இது வந்து லைக் வந்து டு பி ஃப்ராங்க் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான் எல்லா இடத்துலையும் இது நடக்கிறது இல்லை அழகு திறமை பண்ணுற பார்க்கல இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது அதுக்காக தான் நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நானே வெளிப்படையாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் என்னென்னா லைக் வந்து இந்த மாதிரி கூவாகத்தில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க இந்த பாலிடிக்ஸ் பண்ணி நிறைய திருநங்கள் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கனவை அவங்க எடுத்து வைக்கிறாங்க ஸோ இந்த கனவை வந்து அவங்களை பொசுக்காதுங்க பிகாஸ் வந்து இப்போ யுவனியா வந்து ட்ரெயின் இப்போ நான் ட்ரெயின் பண்ணல அந்த பொண்ணுக்கு நான் தைரியம் சொன்னேன் இந்த ஸ்டேஜ் இல்லாட்டி அடுத்த ஸ்டேஜ் இருக்குது நிறைய ஸ்டேஜுகள் வாழ்க்கையில் இருக்குது இது வந்து நீ கவலைப்படாத ஒன்றும் இல்லை இது வந்து முதல் படியாக நீ எடுத்துக்கோ தோல்வியை ஃபஸ்ட்டு நீ பார்த்தா அடுத்து நிறைய வெற்றியை நீ பார்ப்ப ஸோ அவளை நான் வந்து ஊக்கம் கொடுத்து அவளை இந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன் பட் இது இன்னொரு திருநங்கை வந்து அவள் உடஞ்சி போய் அவள் லைஃப்பை வந்து கீழே போட்டு அவள் வந்து திருப்பி வந்து பழையபடியே தப்பான வழிக்கு கொண்டு போயிடுவா வாழ்க்கையில் ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸ் கூவாகத்தில் தான் பண்ணுறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அதனால தான் நான் சோஷியல் மீடியாவில் வீடியோவும் கொடுத்தேன் நான் இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு ஃபீல்ட் மாடலிங் இல்லை இந்த பேஜெண்ட்குள்ளே வந்தாலே நமக்கு வந்து 2 விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கணும் யாராக இருந்தாலும் இப்போ எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஸ்கின் கேருங்கிற ஒரு விஷயம் ஸோ வாட் இஸ் யார் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆக்சுவலி வந்து டு பி ஃப்ராங்க் நான் சொல்கிறேன் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் ஸோ அதனால் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அது ஏபிசி ஜூஸ் கண்டிப்பாக இந்த எப்பவுமே இருக்கும் பட் இப்போ நான் வீக்லி 2 எடுத்துக்கிறேன் பிகாஸ் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்க முடியல ஆனால் வந்து இப்போ டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு 2 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அந்த ஐஸ் க்யூப்ஸ் ஃபுல்லாக சாஃப்ட் மசாஜ் பண்ணுறேன் பிகாஸ் நைட் நம்ம சப்போஸ் தூங்காமல் இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் கண்ணு கீழே வந்து பஃபினஸாக இருக்கும் அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுமாதிரி அந்த டே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் லைக் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஃபேஸில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் வில் பீ சம் ஃப்ரெஷ்
ஸோ ஐஸ் க்யூப்ஸ் டெய்லி நான் ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து சன்பிளாக் போடாமல் எங்கேயும் நான் போக மாட்டேன். என்னோட பாடி பர்சனல் கேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒலிவேரா ஜெல், அது வந்து நம்ம நேச்சுரலாக ஒலிவேரா ஜெல் வந்து இந்த சம்மர் டைமில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உடம்பு ரொம்ப டேன் ரிமூவ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இன்ஸ்டண்ட்டாகவே பார்க்கலாம் டேன் ரிமூவ் ஆகும். வாட்டர் நிறையா குடிப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரோமோகனட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிண்ணமாக எங்கள் பாக்ஸில் ஹேண்ட் பேக்ஸில் 3 பாக்ஸ் கிண்ணமாக மாதுளப்பழம் இருக்கும். ஆரஞ்சஸ் நிறையா சாப்பிடுவேன். ஸோ இந்த விட்டமின் சி இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள் சாப்பிட்றீங்க. அதையும் தாண்டி இந்த நைட் ரொட்டீன்லாம் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, கொரியன் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்களுக்கு. அந்த மாதிரி உங்களோட நைட் ரொட்டீன் என்னவா இருக்குது? நைட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து என்னோட பிராண்ட் எல்லாத்துக்குமே தெரியும், அல்ஃப்ரேம்னு சொல்லிட்டு ALFEEM அல்ஃப்ரேம்னு ஒரு கேப்சூல், ஒரு கொலாஜன்ஸ் கேப்சூல். அது வந்து எந்த ஜெண்டர் வந்து எடுத்துக்கலாம், மேல், ஃபீமேல், ட்ரான்ஸ், கே, LGBT சம்மந்தப்பட்ட யார் வேணால் எடுத்துக்கலாம். அந்த கேப்சூல் வந்து நைட் பிஃபோர் ஸ்லீப் ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேயே நைட் சீரம் இருக்குது. அந்த சீரம் நம்ம யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அவங்கவுங்க ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் மை ஸ்கின் டோன் இப்போ வந்து அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட பிராண்டு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அண்ட் உங்கள் பர்ஸில் எப்போவுமே இருக்கிற அந்த ஒரு மினிமலான ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, இந்த விஷயம் போட்டால் போதும்டா, நான் அழகாக இருப்பேன், மேக்கப் ஐட்டமாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்பலாம் போட வேண்டாம், ஆனால் இது என் பர்ஸில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்னோட சிகப்பு போட்டு என்னோட சிகப்பு லிப்ஸ்டிக் அது ட்ரேட்மார்க் மாதிரி அது. ஸோ அந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மேக்கில் நான் வாங்கின லிப்ஸ்டிக் வந்து இது வந்து மேக்கில் வந்து 2005 சம்திங்கில் இருக்கும். இது வந்து பார்ட்டி ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே எப்பவுமே ஹேண்ட்பேக்கில் எப்பவுமே இருக்கும். இதையும் தாண்டி சில விஷயங்கள் அழகுபடுத்துறதுக்கு இது பண்ணால் போதும், யாராக இருந்தாலும் ரொம்ப அழகாக ஹைலைட்டடாக தெரிவாங்க அப்படிங்கிறது. கண்ணுக்கு இல்லை மை வைப்பேன், அவ்வளோதான். நீ இப்போ கூட பாருங்க, நான் இந்த மேக்கப் ஃபேஸில் போட்டு வரல, ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அண்ட் போட்டு மட்டும் தான் வச்சுட்டு வந்து. உங்கள் ஸ்கின் கேரே உங்களை வந்து அழகாக வச்சிருக்கு போல. எஸ், ரொம்ப அழகான விஷயம் மேம். இவ்வளோ நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அழகான விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.